கொள்ள வேண்டும், அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியாருடைய வெங்காயம்தான். பெரியாரை வெங்காயம் என விமர்சித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார். இது ஒரு கால பொருத்தம் இல்லாதது, கருத்தியல் பொருத்தம் இல்லாதது, அரசியல் பொருத்தம் இல்லாதது. கவன ஈர்ப்புக்காக, பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது. அந்த வெங்காயம்தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர். இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களாகவே அவர் ஏற்கனவே பேசிய விஷயங்கள்லாம் பொய் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷம் அமரதாசாக அதை எப்படி பார்க்குறீங்க? அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.